இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க 0% டவுன் பேமெண்ட்லயும் கார் எடுக்கலாம். ஒரு 30,000 கொடுத்து கார் எடுக்கலாம். ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து கார் எடுக்கலாம். 135 140 ரேஞ்சில் ஸ்பார்க் அதுல இருந்து ஆரம்பிக்குதுங்க. 2.35 பட்ஜெட் ஒரு பீட் டீசல் இருக்கு. இப்போதைக்கு ஒரு 17.5 வரைக்கும் இந்த ஷோரூம் இருக்கு. இது வரல ஸ்பார்க்குங்க 2010 மாடலுங்க, எல்எஸ் வேரியன்ட் பெட்ரோல் காருங்க. இது பெரிய பிரச்சனை வித் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இந்த கார்ல இருக்கு. 2012 மாடலுங்க செவர்ல பீட் எல்எஸ். 2022 மாடலுங்க ஹோண்டா WRV VX பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. 58,000 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. இது நம்ம பார்க்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2017 மாடலுங்க இனோவா கிறிஸ்டா G வேரியன்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. 17 மாடல் 18 டெலிவரிங்க. ஜீப் காம்பஸ் லிமிடெட் 2 லிட்டர் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. வெறும் 45,000 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்கு. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் காருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துடலாங்க. லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பண்ணி ஒரு சில காருக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100% லோன் பண்ணலாங்க. ஆமா 0% டவுன் பேமெண்ட் இந்த காருக்கு. ஒரு சில காருக்கு 20,000 to 30,000 போதும். ஒரு சில காருக்கு 50,000 to 75,000 தேவைப்படும். அதிகபட்சம் 1 lakh இருந்தா எந்த கார் வேணாலும் எடுக்கலாம். ஸோ வணக்கம் மக்கள், எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியா இருக்கேன். நம்ம வீடியோ பார்த்துருக்கேன், நீங்க ரொம்ப சூப்பராக ஹாப்பியா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தமிழ் பார்த்தாலே வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம ஒரு யூஸ்டு கார் கன்சல்டிங் தான் வந்திருக்கோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த காருமே வந்து யூஸ்டு கார் மாதிரியே பார்க்க முடியாது. எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு பாக்குறப்பே வந்து தெரியும். ஒரு இனோவா கிறிஸ்டாவா இருக்கட்டும், இல்ல போலோவா இருக்கட்டும், இனோவா ஜீப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மோர் தென் 50+ கார்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே பார்க்க போறோம். பட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷன்ல இருக்க சிங்கிள் ஓனர் பைக், சிங்கிள் ஓனர் கார்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யா கார்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து ஏர்போர்ட்ல வந்து KMC ஹாஸ்பிட்டல் அப்படி நியர்பை இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் வந்து மேப்ல கொடுத்துருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 0% டவுன் பேமெண்ட்லயும் கார் எடுக்கலாம். ஒரு 30,000 கொடுத்து கார் எடுக்கலாம். ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தும் கார் எடுக்கலாம். ஸோ இங்க நிறைய கார்ஸ் வந்து அந்த செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ என்ன வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நம்ம சில்ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணாம அதை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா முக்கால்வாசி காசு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0% டவுன் பேமெண்ட்ல எடுக்கலாம். 10,000 20,000 கட்டி எடுக்கிற காசுலாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ எங்க கன்சல்டிங் பேர் வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யா கார்ஸ்ங்க. நாங்க 2004 இருந்து இருக்கோங்க. எங்க ஷோரூம் பாத்தீங்கன்னா இங்க கோல்டு வின்ஸ் பஸ் ஸ்டாப்னு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் சின்னிமலையும் போற டைரக்ஷன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல எங்க ஷோரூம்ங்க. எங்க ஆஃபீஸ்க்கு அடுத்து ஒரு 3/4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா KMCH ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சிக்னல் இருக்குங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 135 140 ரேஞ்சில் ஸ்பார்க் அதுல இருந்து ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.35 பட்ஜெட் ஒரு பீட் டீசல் இருக்கு. சார் இப்போதைக்கு ஒரு 17.5 வரைக்கும் இந்த ஷோரூம் இருக்கு. இது வந்து 1885ங்க டிக்வான். இப்போதைக்கு இதுதான் ஹையஸ்ட் பட்ஜெட் இருக்குங்க. ஆமாங்க ஆமாங்க மல்டி பிராண்ட். சரி இஎம்ஐ தாராளமா பண்ணிக்கலாம் ப்ரோ. அதாவது 2014க்கு கீழே அப்படிங்கும்போது நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தந்துடலாங்க. இல்லை கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் போயிடலாம், ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம எடுக்க கொஞ்சம் லேட்டஸ்ட் போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துடலாங்க. லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பண்ணி தந்துடலாம். ப்ரோ ஒரு சில காருக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% லோன் பண்ணலாங்க. ஆமா 0% டவுன் பேமெண்ட் இந்த காருக்கு. ஒரு சில காருக்கு 20,000 to 30,000 தான் போதும். ஒரு சில காருக்கு 50,000 to 75,000 தேவைப்படும். அதிகபட்சம் 1 lakh இருந்தா எந்த கார் வேணாலும் எடுக்கலாம். ஒரு சில காருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ப்ரோ. வாங்க பாத்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா செவர்லே ஸ்பார்க்குங்க 2010 மாடலுங்க, எல்எஸ் வேரியன்ட் பெட்ரோல் காருங்க. இது பெரிய பிரச்சனை வித் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இந்த கார்ல இருக்கு. ஃபேக்டரியோட வர எல்பிஜிங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் ஃப்ரண்ட் பவுண்டர்ஸ் இருக்குங்க. ஆடியோ பிளேயர் இந்த கார்ல இருக்கு. ரிமோட் லாக்கிங் இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 145. பிரைஸ் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். நீங்க நேரடியா வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. என்ன பெஸ்ட் பண்ண முடியும் நம்ம பண்ணி தரலாங்க. அதே போல லோன் ஆப்ஷன் போல நினைக்கிறவங்களுக்கு ஒரு 50 to 60% நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா ஹுண்டாய் இயானுங்க 2015 மாடலுங்க, எரா பிளஸ்ங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் ஃப்ரண்ட் பவுண்டர்ஸ் இருக்குங்க. ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. சென்ட்ரல் லாக்கிங் இருக்குங்க. இந்த கார்லயும் பாத்தீங்கன்னா எல்பிஜி ஆப்ஷன் இந்த கார்ல இருக்கு. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு காருங்க. அஃபோர்டபுள் பட்ஜெட்ல ஒரு எக்கனாமிக்கல் கார். இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 73,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க. செகண்ட் ஓனர்ல இருக்கு. ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க. இது கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 3 lakhs கேட்டிருக்காங்க. நீங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. அது வந்து 3 lakhs கம்மியா என்ன பண்ண முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற இந்த கார் பாத்தீங்கன்னா ஆல்டோ 800ங்க, LXIங்க. ஏசி பவர் ஸ்டீரிங் ஃப்ரண்ட் பவுண்டர்ஸ் இந்த கார்ல வந்துடும். இந்த கார் பாத்தீங்கன்னா வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர். இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 315ங்க. பட் பிலோ 3 lakhs நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க. லோ கிலோமீட்டர்ல ஒரு ஆல்டோ 800 வந்து ரொம்ப டிமாண்ட் தான். அது வந்து கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் இருக்கு.
லோன் ஆப்ஷன் போலாம்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு 225 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2012 மாடலுங்க, செவர்லெட் பீட் எல்எஸ், ஏசி பவர் ஸ்டீரிங் ஃப்ரண்ட் கவுண்டர்ஸ் வருங்க, டீசல் காருங்க. லோக்கல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது 17-18 வந்துருங்க, ஹைவே மைலேஜ் 22 25 வரைக்கும் வருங்க. ஸோ இதுவும் அப்படித்தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான எக்கனாமிக்கலான ஒரு நல்ல கார். நல்ல மைலேஜ் பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏசி பவர் பவர் இந்த கார்ல வந்துருங்க, MP3 சிஸ்டம் இருக்குங்க, நல்ல சீட் கவர் இருக்கு, டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷன் இருக்கு. செகண்ட் ஓனர், இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் தாங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 235ங்க. பிரைஸ் பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்க. அந்த வண்டி ஓட்டி பாருங்க, கண்டிப்பா கார் உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட ஆஃபர் என்னன்னு சொல்லுங்க, என்ன பெஸ்ட் முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல லோன் ஆப்ஷன் போலான்னு நினைக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.25 1.5 வரைக்கும் லோன் வாங்கி தந்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியோட இருக்க ஒரு 5 சீட்டர் எஸ்யூவிங்க, ஈகோ ஸ்போர்ட்ஸ் 2018 டைட்டானியம் டீசல் காருங்க. இந்த கார் ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 43,000 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும், ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் வந்துருங்க, கீலெஸ் என்ட்ரியோட புஷ் ஸ்டார்ட் வந்துருங்க, இன்ஃபோடைன்மென்ட் டிஸ்ப்ளே வந்துருங்க, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இந்த கார்ல இருக்கு. இதோட அலாய் வீல்ஸுங்க, லெதர் சீட்ஸுங்க, ரியர் வைப்பர், ஃபாக் லாம்ப்ஸ், டிஃபாகருங்க, டிஆர்எல் இந்த கார்ல வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 845ங்க. பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதே போல லோன் ஆப்ஷன் போலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 7ல இருந்து 725 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2022 மாடலுங்க, ஹோண்டா WRV VX பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, 58,000 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. ஒயிட் கலர் காருங்க, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த கார்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ்ங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துருங்க, சன்ரூஃப் இந்த கார்ல இருக்கு, அலாய் வீல்ஸ் இருக்குங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், நல்ல லெதர் சீட்ஸ் இருக்குங்க. இதோட டிஆர்எல் வந்துருங்க, ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க, ரியர் வைப்பர், ஃபாக் லாம்ப்ஸ், மற்ற எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 990ங்க. பிரைஸ் நெகோஷியபிள் தாங்க. நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. நீங்க 2022ல ஒரு ஸ்விஃப்டோட டிசைரா போனாலும் கூட 7 ரூபா 8 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல 990க்கு சன்ரூஃபோட ஒரு ஹோண்டா WRV VX பெட்ரோலுங்க. இந்த ஐவி டெக் இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜினுங்க. ரொம்ப லாங் லைஃப் நீங்க வச்சு ஓட்ட முடியும். நல்ல ஒரு கார். வந்து பாருங்க, கார் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. என்ன பெஸ்ட் பிரைஸ் முடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதே போல லோன் ஆப்ஷன் போலாம்னு நினைக்கிறீங்களா, மேக்ஸிமம் ஒரு 8ல இருந்து 850 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க, மாருதி சியாஸ் ஆல்ஃபா. அப்போ வந்து டாப் எண்ட் மாடல் இருந்தாங்க, இப்போ வரைக்கும் ஆல்ஃபா தான் டாப் எண்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துருங்க, இன்ஃபோடைன்மென்ட் டிஸ்பிளே இந்த கார்ல வந்துடும், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க, நல்ல அலாய் வீல்ஸ் இருக்கு, நல்ல லெதர் சீட் கவர்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. அப்போ ரியர் ஏசி வெண்ட் இந்த கார்ல வந்துடும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், மோட்டரைஸ் சைடு மிரர்ஸ், எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்குங்க. கிலோமீட்டர் ஓடிக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கார் 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 780. பிரைஸ் நீங்க நேரடியாக வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பார்த்ததுக்கு நம்ம நெகோஷியேட் பண்ணி தரோங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 2017 டிசைர் டாப் எண்ட் மாடல் போனாலும் கூட 7 ரூபா பக்கம் சொல்லுவாங்க. அந்த விதத்துல 780க்கு ஒரு சியாஸ். பேக் சீட் கம்ஃபோர்ட் எக்ஸலண்டா இருக்குங்க, டிரைவிங் கம்ஃபோர்ட் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல பிரீமியம் செடான் பட்ஜெட்ல உங்களுக்கு பண்ணி தரோம். அதே போல லோன் ஆப்ஷன் உங்களுக்கு 6 to 7 lakhs வரைக்கும் பண்ணி தந்துடலாம். நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க, இனோவா கிறிஸ்டா G வேரியன்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. கிலோமீட்டர் ஓடிக்கு பார்த்தீங்கன்னா 129 இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. இந்த கார்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்துருங்க, ஏபிஎஸ் வந்துருங்க, ரூஃப் ஏசி இந்த கார்ல வந்துடும், நல்ல ஃபுட் ஸ்டெப் இருக்குங்க, அலாய் வீல்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்த பிரைஸ் 1750ங்க. இப்போ 1690ன்னு சொல்லியிருக்காருங்க. நீங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க, அதுல இருந்து எங்களால் என்ன பெஸ்டா முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதாவது 1690ல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நம்ம பண்ணி தரலாம். இன்னைக்கு கிறிஸ்டா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எல்லா காருமே 17 ரூபாய்க்கு மேலே தான் சொல்றாங்க. அந்த விதத்துல இது ரீசனபிள் பிரைஸா தான் தோணுது. நீங்களும் அந்த வண்டி பாருங்க, வண்டி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. ஒரு டெஸ்ட் டிரைவும் பண்ணிருங்க. ஒன்ஸ் வண்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நம்ம ஃபர்தரா பேசிக்கலாங்க. அதே போல லோன் ஆப்ஷன் போல நினைக்கிறவங்க ஒரு 13ல இருந்து 14 ரூபா வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்தோம். இப்போ நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2017 மாடலுங்க, 2018 ரெஜிஸ்ட்ரேஷனான ரெனால்ட் டஸ்டர் RXZ ஆட்டோமேட்டிக் டீசலுங்க. சிங்கிள் ஓனர் காருங்க. இது TN30 சேலம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி பக்கா சர்வீஸ் ஹிஸ்டரி இந்த காருக்கு இருக்குங்க. இந்த கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸுங்க, தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ் சைடு மிரர்ஸ் வந்து இன்பில்ட் இன்ஃபோடைன்மென்ட் டிஸ்பிளே இந்த கார்ல வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 845ங்க. பிரைஸ் கண்டிப்பா நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க. நீங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. ஒன்ஸ் வண்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடும் போது நம்ம ஃபர்தரா பேசிக்கலாங்க. அதே போல் லோன் ஆப்ஷன் போல நினைக்கிறவங்களுக்கு ஒரு 6 to 7 lakhs வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துடலாங்க.
நம்ம பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா Volkswagen Poloங்க, டீசல் ஹைலைன் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, 1.5 லிட்டர் இன்ஜின் வந்துருங்க, 4 சிலிண்டர். இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரி இந்த காருக்கு இருக்குங்க. செகண்ட் ஓனர் காருங்க இது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, அலாய் வீல்ஸ் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங் வந்துருங்க, டயர்ஸ்னாலுமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 750ங்க. பிரைஸ் வந்து பிக்சட் பிரைஸ் இல்லைங்க, நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க. வந்து வண்டி பாருங்க, கண்டிப்பா கார் உங்களுக்கு பிடிக்குங்க. பிரைஸ் தான் நம்ம நெகோஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. இங்க இருக்க எல்லா காரும் அதே மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி தான். நீங்க பிரைஸ் மட்டும் தான் நெகோஷியேட் பண்ணுங்க, கார் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நேரடியாக நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக விசிட் பண்ணுங்க. ஒன்ஸ் அங்கே ஷோரூமை பார்த்துட்டு நீங்க அடுத்த கார் பாருங்க. கார் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பிக்சட் பிரைஸ் இல்லை, நெகோஷியபிள் பிரைஸ் தான். வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, பெஸ்ட் பிரைஸாகவும் பண்ணி தராங்க. அந்த விதத்தில் இந்த கார் 750 கோட் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் நெகோஷியபிள் தான். ஒரு 6 lakhs மேல லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க, எஸ்கிராஸ் ஜீட்டா டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, 2018 மாடலுங்க, 1,25,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. TN30 சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டனுங்க, அலாய் வீல்ஸுங்க, ரியர் வைப்பர், ரியர் ஏசிங்க, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸுங்க, எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த காரில் இருக்குங்க. நியூ ஷேப் கிரில் வந்துடும். லேட்டஸ்ட் டைமண்ட் கட் அலாய்ஸ் இந்த காரில் இருக்குது. டயர் நாலுமே குட் கண்டிஷன் இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட வண்டியில் பார்க்க முடியாது. கார் ரொம்ப நல்ல காருங்க. எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாத கார் தான். இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 890. ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, என்ன பெஸ்ட் முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்மார்ட் ஹைப்ரிட் வரதால மைலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு 22லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். சிட்டிக்குள்ள 16-17 கன்ஃபார்மாக எடுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கார் பார்த்தீங்கன்னா எட்டியோஸ்ங்க, விஎக்ஸ் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, 2010 மாடல், 11 ரெஜிஸ்ட்ரேஷன், டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா இந்த கார் எல்லாமே ஒரு 3,000 3,300 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிங்க, அது கம்மியாக இருக்காது. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 295ங்க. பிரைஸ் நெகோஷியபிள் பிரைஸுங்க. தமிழ்நாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா தமிழ்நாடு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை பாண்டிச்சேரியிலயோ கேரளாலயோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த ஏரியா டேக்ஸ் வந்து தமிழ்நாடு டேக்ஸோட பாதிக்கும் கம்மியாக தான் வரும். ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இந்த கார் இருக்குங்க. செகண்ட் ஓனர் கார் இருக்குது. நேரடியாக விசிட் பண்ணுங்க. 295 சொல்லியிருக்காங்க, அது வந்து 10-20 கண்டிப்பாக குறையும். ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், ஆடியோ சிஸ்டமுங்க, நல்ல புது சீட் கவர்ஸ் இந்த காரில் இருக்கு. டயர்ஸ் எல்லாம் ரீசனபிளாக நல்ல கண்டிஷன் இருக்கு. பாடி அடிப்படாத நல்ல பாடிங்க. சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப்பாக இருக்கு. அதோட வேற எந்த குறையுமே சொல்ல முடியாது. கார் ஃபர்ஸ்ட் கிளாஸான கார். இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி வி மாடல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோலுங்க, 1.25 ஓடி இருக்கு கிலோமீட்டருங்க. செகண்ட் ஓனர் காருங்க இது. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனால் கார் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வண்டி தான். ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லாம் வந்துருங்க. குரோம் ஹேண்டில்ஸ் வந்துருங்க. சைட் மிரர் இண்டிகேட்டர் வந்துருங்க. குரோம் கிரில் இந்த கார்ல வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 485ங்க. பிரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க. நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருங்க. ஒன்ஸ் வண்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்குங்கிற பட்சத்தில் நான் ஃபர்தராக பேசிடுறேன். கண்டிப்பாக கார் உங்களுக்கு பிடிக்குங்க. அதே போல் லோன் ஆப்ஷன் போல லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 2.5 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாம். சரி, ஓகே. நான் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 99% வந்து நம்ம கார் கன்சல்டிங் எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா, ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்? ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா 2014க்கு கீழே இருக்கிற மாடல் தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா பார்த்தா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தந்துடலாங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்லாம் நாங்கள் பண்ணி தந்துடுறோம். ஒருவேளை தூரமாக இருந்து வராங்கன்னா அந்த பர்டிகுலர் ஊருக்கு ஃபினான்ஸ் எதுவும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ. இல்லை வரவங்களே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போது அவங்க கிட்ட பக்கத்தில் இருக்க ஃபினான்ஸ் கேட்டு வராங்க. அப்படி பண்ணுறாங்க. அப்படி வந்து அவங்க பார்க்கும்போது என்ன கூட ஃபினான்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி பண்ணுறாங்க. இல்லாட்டி அந்த பர்டிகுலர் அவங்க கேட்குற ஃபினான்ஸோட பிரான்ச் ஏதாச்சும் கோயம்புத்தூர்ல இருக்கும். வெஹிக்கிள் கொண்டு போய் அங்கே காமிச்சிருந்தா அவங்க ஃபண்டு நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறாங்க, பக்கத்துலேருந்து பார்க்குறாங்கன்னா ஓகே, ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கேப்போ சென்னை, திருச்சி, புதுக்கோட்டை பண்ணிக்கலாம் ப்ரோ. திருச்சியில் ஆள் இருக்காங்க ப்ரோ. அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஏரியாவில் நம்ம ஃபினான்சியர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில் நான் சொல்லியிருந்தேன், மதுரையிலையும் பண்ணிக்கலாங்க. அது அவங்க வர ஏரியா பொறுத்து நம்ம ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். 80% நம்ம பண்ணிக்கலாம். நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே வந்து வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், அண்ணன் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட் கார், ஒரிஜினாலிட்டியாக சிங்கிள் ஓனர் கார்ஸ், 1 கிலோமீட்டர் ஓனர் கார் சொல்லிட்டு நான் மெட்டல் கார் வேணும்னா தாராளமாக நம்ம இன்சூரன்ஸ் கார் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். வீடியோலேயே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். முக்கியமாக நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. உங்கள் சிபிலை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0% வாய்ப்பு இருக்குது. ஒரு 70,000 ஒரு 50,000 1 லட்சம் எடுக்கிறவங்க இது வரைக்கும் பெஸ்ட் கார் வந்து தாராளமாக வந்து எடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து யூஸ்டு கார் மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு பெஸ்ட் டிசைனில் எடுக்கிற ஒரு கார் மாதிரி தான் இருக்கும். கோயம்புத்தூரில் மார்க்கெட் லெவலில் என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இவங்களுக்கு கால் பண்ணுறதா இருந்தால் காலைல ஒரு 8 நைட் 8 மட்டும் கால் பண்ணுங்க, மிட் நைட்டில் கால் பண்ண தேவையில்லை. ஸோ முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணி பாய் சொல்லிடுறேன். பாய்.